ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படிங்கிறத நம்ம அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்காகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும், செய்ய முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எந்த இதுக்காகவும் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம அந்த விஷயங்களுக்கு ஒரு வாழ்க்கையை முன்னேற்பாடாக நம்ம கொண்டுட்டு போனால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியும், செய்ய முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்மளால் ஒரு சில விஷயங்களை குழப்பிக்கிட்டோ இல்லை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த இது பண்ணிக்கிட்டோ இருந்தோம்னா நம்மளால் அந்த நேரத்துக்கும் சரி எதுக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஆமாம்மா அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு இடையில நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகுது. அப்படிங்கிறப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்ம சொன்னோன்னா அதில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இதுன்ட்டு நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறத தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் அப்போக்கப்போ நம்மளுக்கு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்காக நம்ம யாருக்கும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் நான் படக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுனால இந்த நேரத்தில் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எந்த இதையுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா ஆமாம் அதுவும் உண்மை தான். நமக்காக அந்த விஷயத்தை எதுவுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த இதுக்காக நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம குறை ஒரு சில விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சரி பண்ண முடியும், செய்ய முடியும். அப்படின்னோடனே ஆமாம்மா அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ண முடியும். அப்படின்னோடனே ஆமாம்மா அதுக்கும் உண்மை தான். நம்மளுக்கு போக போக தானே எல்லா விஷயங்கள்லையுமே இருக்கக்கூடிய இதுங்கிறது தெரியுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சரி பண்ணிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு இடையில நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைச்சிக்கிறது, கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளா ஏற்படுத்திக்கிற ஒரு இதுதானே தவிர அதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னோன்னா ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ணிக்க முடியும். அதுக்கு இடையில நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. கவலைப்படுறதுனால ஒன்றுமே மாற போகிறதில்ல. எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாக வரும், பண்ணோம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைகளை மறந்து நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல விஷயமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸாக பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நமக்கு இது கிடைக்கல, இது சரியில்லை அப்படிலாம் நம்ம சொன்னோன்னா கிடைக்கிற விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படின்னு